இப்போ வந்து ஈவன் ஜகி வாசுதேவ் வந்து நிறைய அந்த ஒரு நார்த் இந்தியால ஒரு மீரா சிங்ட்டு அந்த ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் மேல ஒரு கேக் ஆர்டர் எடுத்து அதுக்கப்புறம் இவங்க இவங்க யூஸ் பண்றதெல்லாம் இவங்களுக்காக ஆஜர் ஆகுது கோர்ட்ல யாருன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், இந்த லீகல் கம்பெனிஸ். அப்ப அவங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுத்தானா அவங்க எல்லாம் வராங்க. அப்ப வந்து அந்த அளவுக்கு இவங்க கிட்ட காசு கொழுப்பு, அந்த காசு கொழுப்புலதான் இந்த திமிர் வேலையெல்லாம் செய்யறானுங்க. அப்ப வந்து அதே மாதிரிதான் இந்த ஜகி வாசுதேவும் யாரும் பேசக்கூடாது, இன்க்ளூடிங் நக்கீரன். இப்ப நக்கீரன் பண்றான்னு சொல்லிட்டு நக்கீரன் மேல இப்ப 3 டேஸ் முன்னால சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்கு. பட் அந்த கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். உண்மை என்னன்னு இன்னும் எங்களுக்கு தெரியாது எக்ஸாக்டா. அப்ப அதே மாதிரிதான் இந்த ஆளு, இந்த ஹெகிடே ஆளு, இந்த தர்மஸ்தலாவை இது பண்றாரு. இவனும் வந்துட்டு ஒரு கேக் ஆர்டர் எடுத்திருக்கான். இது வந்துட்டு கர்நாடகா ஹைகோர்ட்ல. இந்த ஜட்ஜஸும் அந்த நீதி அரசர்களும் அவர்களும் யோசிக்கணும். அவங்க வீட்டு பெண்களுக்கு கூட இது நடக்கலாம். இது வந்துட்டு மற்ற பெண்களுக்கு தான் நடக்கும்னு சொல்லிட்டு கிடையாது. இந்த மாதிரி ஒரு மிருக புத்தி கொண்டவர்கள் அரக்கர்களுக்கு இந்த ஆட்சியாளர்களும் இந்த நீதிமன்றங்களும் இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கும்போது அதுதான் அவங்களுக்கு திமிர்த்தனா வெட்டது. அவங்க என்ன நினைச்சுக்கிறான், எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிலாம் எவனுமே பேச மாட்டான்னு சொல்லிட்டு இந்த பயம் காட்டியே மிரட்டிட்டு இருக்கலாம். அதுல வந்து நம்ம இந்த இப்போ இந்த அந்த அந்த வேலை செஞ்ச துப்பறியும் அந்த வேலை செய்த அந்த யார் பரி பண்ணாரோ, இதெல்லாம் மிரட்டி பண்ண வச்சாங்களோ, அவரு வெளியே வந்ததே ஒரு பெரிய நம்ம வந்து பாராட்டணும்.